எழுத்தாளர் பெருமாள் முருகனோட சிறுகதை தொகுப்புல இருந்து கோடித்துணி அப்படிங்கிற சிறுகதையை தழுவி எடுக்கப்பட்ட படம் தான் அங்கம்மாள். இந்த படத்தோட இயக்குனர் விபின் ராதாகிருஷ்ணன் சிறுகதையில சொல்லப்பட்டிருந்த கதையையும் தாண்டி நிறைய உணர்வுகளை இந்த படத்துல காட்டியிருக்காரு. இந்த படத்துல கீதா கைலாசம் அங்கம்மாளா நடிச்சிருக்காங்க. இந்த கதை முழுக்க கிராமத்துல ஒரு 25-30 வருடங்களுக்கு முன்னாடி நடக்கிற மாதிரி தான் காட்டப்பட்டிருக்கு. இந்த கிராமத்துல எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே இருக்கு. அங்க இருக்கிற மனிதர்கள்லாம் மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. நவீன வாழ்க்கையை நோக்கி அவங்க எல்லாருமே மாறிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அங்கம்மாள் மட்டும் அப்படியே இருக்காங்க. எப்பயுமே இயற்கையை ரசிக்கிற ஒரு பொண்ணா நல்லா காட்டுல வேலை செஞ்சு, ஆடு மாடுகளோட நல்லா பழகி, பால் கறந்து பால் விற்கிறது. அதே மாரி உச்சி மலை மேல அவங்களுக்கு இருக்கிற அந்த காதல், அந்த மலையிலேருந்து ஒவ்வொரு 25 வருஷத்துக்கு அப்புறமும் ஒரு காத்தடிக்கும். அந்த காத்துல மலையிலேருந்து உச்சாணி பூ அப்படியே வருன்றதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவங்க இயற்கையை எவ்வளவு ரசிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான காட்சிகளா இருந்தது. அங்கம்மாளுக்கு இந்த படத்துல 2 மகன்கள் இருக்காங்க. முதல் மகன் சுடலையா பரணி நடிச்சிருக்காரு. 2வது மகன் பவளமா சரண் நடிச்சிருக்காரு. முதல் மகனோட மனைவி அங்கம்மாளோட மருமகளா தென்றல் ரகுநாதன் நடிச்சிருக்காங்க. 2வது மகனோட காதலியா ஜாஸ்மின்ற கேரக்டர்ல முல்லை அரசி நடிச்சிருக்காங்க. அங்கம்மாளோட முதல் மகன் தனக்கு உதவியா கிராமத்திலேயே தான் இருக்கிறாரு. 2வது மகன் பவளம் டாக்டரா இருக்காரு. அவரோட காதலி ஜாஸ்மினோட அப்பா நகரத்துல ஒரு பெரிய தியேட்டர் வச்சிருக்காங்க, கிளினிக்கும் வச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு பெரிய சம்பந்தம் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறது அந்த குடும்பத்துக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த வசதியான குடும்பம் இவங்க வீட்டுல வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அங்கதான் சிக்கலே ஆரம்பிக்குது. ஏன் அங்க சிக்கல் ஆரம்பிக்குதுன்னா, அங்கம்மாள் ஜாக்கெட் எப்பவுமே போட மாட்டாங்க. இவங்க இப்படி ஜாக்கெட் போடாம இருக்கிறது தன்னோட காதலியோட குடும்பத்துக்கு முன்னாடி தனக்கு அவமானமா இருக்கும்னு நினைக்கிறாரு பவளம். அந்த ஊர்ல எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா ஜாக்கெட் போட மாறிக்கிட்டாலும் கூட அங்கம்மாளும் சில பெண்களும் அப்படியே தான் இருக்காங்க. ஜாக்கெட் போடாம இருக்கிறத பத்தி அங்கம்மாளுக்கு எந்த ஒரு தப்பாவும் தெரியல. ஏன்னா அவங்க வளர்ந்த விதமே அப்படிதான். அப்படி இருக்கும்போது இவங்க சுத்தி இருக்கிற எல்லாருமே மாறிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக என்னால அதை மாத்திக்க முடியாதுன்ற மாதிரி தான் இருக்காங்க. நான் ஜாக்கெட் போட்டுக்கலன்னா நீங்களாம் என்ன வெறுத்துருவீங்களா? நான் இப்படி இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? அப்படிங்கிற மாதிரியான சில உணர்வுகளை அவங்க வெளிப்படுத்தியிருக்க விதம் ரொம்ப நல்லா இருக்கும். அவங்கள ஜாக்கெட் போட வைக்கிறதுக்காக அவங்களோட மகனும் மருமகளும் சேர்ந்து என்னென்ன விஷயங்கள் செய்கிறாங்க, கடைசியில் அவங்க ஜாக்கெட் போட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறத சுற்றி இந்த கதை நகருது. இன்னும் சொல்லப்போனால் அந்த மொத்த ஊரே அங்கம்மாள ஜாக்கெட் போட வைக்கிறதுக்காக என்னெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் தான் இதில் இருக்குது. இந்த படத்தோட விமர்சனங்கள் நிறையா பார்க்கும் பொழுது இது ஆடை சுதந்திரத்தை பற்றி பேசுகிற ஒரு படம், ஒரு பெண்ணோட விருப்பத்துக்கு அவங்கள விடணும் அப்படிங்கிறத பற்றி பேசுகிற படம்னு நிறைய சொல்லப்பட்டிருந்தது. அதெல்லாம் இருந்தாலும் கூட இந்த படத்துல அழுத்தமா இன்னொரு விஷயமும் இருந்தது. இந்த படத்துல அங்கம்மாள் தன்னோட 2வது மகன் பவளத்துக்கிட்ட நிறைய அன்பு எதிர்பார்த்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பையன் அங்கேயே அவங்க அவங்க கூடயே தான் ஊர்ல இருக்கான். 2வது பையன் வெளியூர்லயே இருந்துட்டு எப்பயாவது தான் வீட்டுக்கு வராங்க அப்படிங்கும்போது அவங்க மேல அவங்களுக்கு ரொம்பவே அதிகம் அன்பு இருக்கு. ஏன் இவன் என் கூட சரியா பேச மாட்றான் அப்படின்னு நிறைய நினைக்கிறாங்க. ரொம்ப வைராகியமா 2வது மகன் டாக்டருக்கு படிக்க வச்சிருந்தாலும் அந்த டாக்டர் அந்த ஊர்ல இருக்கிற யாருக்குமே எந்த மருத்துவமும் பார்க்க மாட்டாரு. அங்கம்மாள் ஒவ்வொரு தடவையும் இவங்களுக்கு கொஞ்சம் பாருப்பா, அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு அந்த மாதிரிலாம் சொல்லும் பொழுது, என்ன நீ ஒரு டாக்டரா தான் பார்க்குறியாம்மா? நான் இங்க கொஞ்சம் நிம்மதியா இருக்க தான் வந்திருக்கேன். எனக்கு கொஞ்சம் நிம்மதியா விடு அப்படின்னுலாம் பேசிட்டு போயிடுறாரு. அங்கம்மாளுக்கு ரொம்ப இது யோசனையாவே இருக்கு. இவனுக்கு வேற ஏதாவது பிரச்சனையா? ஏன் இப்படி இருக்கான்? அப்படின்னு அவங்களும் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. பேசாம இருந்த முதல் மகன்கிட்டயும் இத பத்தி பேசுறாங்க. சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே அவங்க ஜாக்கெட் அணியாதது ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி போனப்பவும் கூட அங்கம்மாள் தன்னை ரொம்பவே ரசிக்கிறாங்க. கண்ணாடியில அவங்க அவங்கள ரசிக்கிற மாதிரியான ஒரு சீன் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஒண்ணுமே இருக்காது. இந்த மாரி ஏதோ ஒரு 2 முடிய இப்படி சுருட்டி விட்டுக்குவாங்க. அப்படியே இப்படி பார்ப்பாங்க. செயின்லாம் கரெக்ட்டா இருக்கா? எப்படி இருக்கான்னு பார்ப்பாங்க. அவ்வளோதான். அவங்களுக்கு அவங்க ஜாக்கெட் போடல அப்படிங்கிறதோ, முகத்துல பெருசா எந்த சாயமும் இல்ல அப்படிங்கிற மாரி எதுவுமே அவங்களுக்கு இருக்காது. அவங்க இயற்கையாவே அவங்கள ரொம்ப ரொம்ப ரசிச்சிருப்பாங்க. அப்படி அவங்க அவங்கள ரசிச்சுக்கிட்டே எங்க போவாங்க? யார பார்ப்பாங்க? அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயமா இருந்தது. இந்த மாதிரி இந்த படத்துல இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமா ரசிக்கிறதுக்கு நெறைய காட்சிகள் இருக்கு. வீட்டுக்குள்ள அவங்க சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்ப டக்குன்னு பரணி வந்து நாதஸ்வரம் வச்சு வாசிப்பாரு. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. பழைய சினிமா தியேட்டர் செட்டப் ரொம்ப நல்லா இருந்தது. நான் சின்ன வயசுல இருக்கும்போதெல்லாம் அந்த மாதிரி படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தியேட்டரோட ஸ்க்ரீன் வந்து கீழேருந்து அப்படியே மேலே போகும். தோரணம் மாரி. அதெல்லாம் ரொம்ப கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு 90ஸ் கிட்ஸா இருக்கீங்களா, அது அதுக்கும் முன்னாடி இருக்கிற கிட்ஸா இருக்கீங்க அப்படின்னா கூட, இந்த படம் உங்களுக்கு நெறைய விஷயங்கள் வந்து கனெக்ட் பண்ணும். அங்கம்மாள் ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பா தான் இருக்காங்க. அவங்கள பார்த்தாலே எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கு. சில இடங்கள்ல மட்டும் அங்கம்மாளோட கேரக்டர் கொஞ்சம் ஜாஸ்தியா காட்டுன மாரி இருந்தது. அவங்க சுருட்டு பிடிக்கிற விஷயங்கள், சில இடங்கள்ல இது கொஞ்சம் அதிகமா இருக்கோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இந்த படம் பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். எப்படி அவங்க மருமகள இப்படி ட்ரீட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். அந்த குடும்பத்தில எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும். இத்தன விஷயங்கள் இந்த குடும்பத்துக்காக பண்ணியும்,
ஏன் என்னோட மாமியார் இப்படி இருக்காங்கன்ற கேள்வி மருமகளுக்கு இருக்கும். எனக்காக ஒரு ஜாக்கெட் போட்டுக்கிறதுல என்ன பிரச்சனையா இருக்க போகுது? அப்படின்னு 2வது மகனுக்கு இருக்கும். முதல் மகனுக்கு இவங்க சொல்றத தானே நான் எல்லாமே செய்றேன். அப்படி இருந்தாலும் கூட எனக்கான அன்பு கிடைக்கலையே அப்படிங்கிற மாரியான ஒரு வருத்தம் இருக்கும். இவங்களுக்காக தியாகங்கள் செய்ய தயாரா இருந்தும் கூட, இவங்க என்ன ஏன் புரிஞ்சுக்க மாட்றாங்கன்ற அதே கேள்வி அங்கம்மாளுக்கும் இருக்கும். எந்த காதலியோட குடும்பத்துக்காக தன்னோட அம்மாவ ஜாக்கெட் போட வைக்கணும்னு முயற்சி பண்றாரோ, அந்த காதலிக்கே இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? அப்படின்ற மாதிரியான கேள்விகள் வரும். இந்த மாதிரியான கேள்விகள் தான் கடைசி வரைக்கும் படத்த ரொம்ப சுவாரஸ்யமா எடுத்துட்டு போச்சுன்னு சொல்லலாம். காட்சியிலே எல்லாத்தையுமே கன்வே பண்ணாம, சில டயலாக்ஸாவும் வச்சிருந்தா கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சிருக்குன்ற மாரி தோணுச்சு. அங்கம்மாளோட பேத்திக்கும், அவங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு கூட ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா, அவங்க பேத்தி மட்டும் தான் அங்கம்மாள இயற்கையாவே ரசிக்கவும் செஞ்சாங்க. அவங்க செய்ற சில தவறுகள அங்கங்க சுட்டியும் காட்டுனாங்க. சில இடங்கள்ல கேள்விகளும் நல்லா கேட்டிருந்தாங்க. இங்க பொதுவா வீடுகள்ல சண்டை நடக்கும்போது, அந்த வீட்ல இருக்கிற குழந்தைங்க அந்த சண்டைய எப்படி பார்ப்பாங்க? அது எந்த மாரி உணர்வுகள அவங்களுக்கு தரும்? அதுக்கு அவங்க எப்படி வருத்தப்படுவாங்கன்ற மாதிரி அழகா காட்டியிருந்தாங்க. இதுல இருக்கிற ஜெனரேஷன் கேப்பும் பார்க்கலாம். அடுத்த தலைமுறைக்கு ஏதுவா சில விஷயங்கள மாத்திக்க முயற்சி பண்ணாலும், ஒரு சில விஷயங்கள நான் மாத்திக்க மாட்டேன் அப்படின்னு ஸ்டபர்னா இருக்கிற ஜெனரேஷனும் பார்க்க முடியும். கொஞ்சம் காலத்துக்கு ஏத்த மாரி நீங்க மாறிக்கலாம்ல அப்படின்ற ஒரு பிரஷர போன ஜெனரேஷன் மேல போடுற மாதிரியான விஷயங்களும் இருக்கு. இந்த படம் இந்த மாதிரி பல உணர்வுகள பேசியிருக்கும். இந்த படம் முழுக்கவே ரொம்ப ரிலாக்ஸா, அமைதியா, அதிகமா ரொம்ப ஆரவாரம்லாம் இல்லாம, ரொம்ப ஒரு ஃபீல் குட்டா தான் இருக்கும். கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்க. ஒருவேளை நீங்க இந்த படம் பார்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்ததுன்றத கமெண்ட் பண்ணுங்க.